உணவு உண்டு கொண்டு இருக்கிற பொழுது திடீரென்று லேசாக ஒரு ஏப்பம் வரும். எல்லாருக்கும் வரும். லேசாக அது இல்லை, லேசாக ஒரு ஏப்பம் எஸ் மெல்ல வரும். விக்கல் மாதிரி இருக்காது, ஒரு லேசாக ஒரு ஏப்பம் வரும். சத்தம் லேசாக தொண்டைக்குள்ளே நின்று போயிடும். கவனித்தா தெரியாது. அது என்னென்னா இரைப்பை சொல்லுகிறது, எப்போ ஃபுல்லாக எடுத்துப்பா. அது ஒலி எழுப்பி சொல்லுகிறது, சத்தம் போட்டு சொல்லுது, போதுண்டா நிறுத்திக்கடா என்றது ஒரு ஒலி எழுப்பி சொல்லுகிறது. முதல் ஏப்பம் வந்த உடனே சாப்பிடுவதை நிறுத்தி விடுங்கள். அது இலையில் எவ்வளவு விலை உயர்ந்த உணவு இருக்கட்டும், எவ்வளவு ருசியான உணவு இருக்கட்டும், ஒரு ஏப்பம் வந்ததுன்னா சாப்பிட்றத நிறுத்திடுங்க. உணவு உண்ட பின்னால் 15 இருந்து 20 நிமிட நேரம் நடங்க. 3 வேளை உணவு சாப்பிட்டா 3 வேளையும் நடங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க, ஒவ்வொரு வேளை உணவுக்கு அப்புறம் 15 நிமிஷம் நடக்கிறதா வச்சுக்கோங்க. 3 வேளை நடந்தால் எவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு? 45 நிமிஷம், 3/4 மணி நேரம் நடந்துட்டீங்க. நடைப்பயிற்சிக்குன்னு நேரமே செலவிட வேண்டியதில்லை. ஆக உணவு உண்ட பின்னால் நடக்கணும்னு சித்தர்கள் சொன்னாருன்னா பலர் என்னை திட்டுவார்கள். என்ன ஒரு சயின்டிஸ்டாக இருக்கார், சாப்பிட்டுட்டு நடக்கணுங்கிறாரு. சாப்பிட்டு நடக்கிறது தப்பாச்சே. சாப்பிட்டு நடந்தால் ரத்தமெல்லாம் காலுக்கு வந்துடும், இறைப்பைக்கு எப்படி போகும், உணவு எப்படி செரிக்கும்னு கேட்பார்கள். சித்தர்கள் அவ்வளோ தூரம் விவரம் இல்லாதவர்கள் இல்லை. அவன் சரியான சொல்லை சொல்லுகிறான், குறு நடையும் கொள்வோம்.